அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 6 லேயர் வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் நம்ம பண்ண போகிறோம். இந்த சைட்டோடைய லொக்கேஷன் சென்னை சூளைமேடு. இந்த சைட்டில் பிஃபோர் கண்டிஷன் இந்த ஸ்டேஜில் இருந்தது. ஆஃப்டர் வீடியோட எண்டில் முழுமையாக பாருங்கள். ஆஃப்டர் கண்டிஷனாக நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைட்டில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட்லி பெயிண்டிங் ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டெரஸ், செகண்ட் ஃப்ளோர் டெரஸ், 6 லேயர் வித் ஃபைபர் மெஷ் வச்சு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம். சிவில் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். இதை முழுமையாக நீங்கள் பாருங்கள். அடுத்தடுத்த பதிவில் ஒன் பை ஒன்னாக நான் போடுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரெஷர் வாஷர் ஜெட் மிஷினை வச்சு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணுறோம். வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் பொறுத்தவரையிலும் கம்ப்ளீட்டாக நீட்டான ஒரு சர்ஃபேஸ் இருக்கணும். அதில் நம்ம கோட்டிங் பண்ணும் பொழுது தான் 100% சக்ஸஸ் ஆகும். ஸ்டெப் ஏரியாவில் ஆஷ்பட்டா ஷீட் மழையோ வெயிலோ படக்கூடாதுன்னு ஷீட் போட்டிருக்காங்க. அந்த ஷீட்டை சேஞ்ச் பண்ணி வெல்டிங் வச்சு யூபிவிசி தெரகோட்டா ஷீட்டை நம்ம மாற்றிருக்கோம். அதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் பக்கத்து பில்டிங்கும் ஜெயிண்ட் கேப் வரும். அந்த ஜெயிண்டில் கம்பல்சரி வாட்டர் லீக்கேஜ் ஆகும். இந்த ஜெயிண்டை நம்ம ப்ராப்பரான முறையில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி அதை பிளாஸ்டிங் பண்ணணும். இது போல் இஷ்யூ நிறைய பில்டிங்ஸில் இருக்குது. பக்கத்து பில்டிங்கோட ஜெயிண்டில் வாட்டர் லீக்கேஜ் 2 வீட்டுக்குமே இஷ்யூ வரும். நம்ம அதை ப்ராப்பரான வாட்டர் ப்ரூஃப் பண்ணி டேப்பர் பண்ணுறோம். இந்த வால்லாம் வாட்டர் ப்ரூஃபிங் வீடியோ கம்ப்ளீட்டாக வேறு ஒரு வீடியோவில் அடுத்ததில் பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண இடம் தான் இந்த ஜெயிண்ட். அதை கம்ப்ளீட்டாக பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டோம். அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போது ஃப்ளோரில் இருக்க ஜெயிண்ட், இதை பழுப்பு ஜெயிண்ட் இது. அதனால் அங்கே வி குரூப் பண்ணிவிட்டு கெமிக்கலை நம்ம ஃபுல்லாகவே ஊற்றி விடுவோம். அந்த கெமிக்கலானது எல்லா இடத்துலையும் போயிட்டு கேப்லாம் ஃபில்லிங் ஆகும். நெக்ஸ்ட்டு அதை ஃபுல்லாகவே பேக் பண்ணுறோம். பேக் பண்ணிவிட்டு ஒரு சைட் டேப்பர் அடிச்சிருப்போம். கெமிக்கல் போட்டு டேப்பர் அடித்து அதுக்கு மேலே மறுபடியும் கெமிக்கல் அடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வி குரூப் பண்ணுறோம். ஃப்ளோரில் இருக்க கிராக்ஸ்லாம் வி குரூப் பண்ணி அதை ப்ராப்பராக ஃபில் பண்ணுறோம். அடுத்த ப்ராசஸ் பாண்டிங் கோட் அடிக்கிறோம். லேமினேஷன் கோட்டிங், எபாக்சி ப்ரைமர். இந்த கோட்டிங்குடைய பெனிஃபிட் நல்ல ஒரு பிடிமான தன்மை, பாண்டிங் ஸ்ட்ரென்த்தையும், வாட்டர் லீக்கேஜ் ஆகாது. எங்கே மைக்ரோ கிராக்ஸோ ஹோல்ஸோ இருந்தாலும் அது ஃபுல்லாகவே போயிட்டு அந்த கெமிக்கல் லாக் ஆகிட்டு ஒரு லேமினேஷனாக ஆகும். நம்ம அடிக்கிற கோட்டிங் ஃப்ளோர் வால், அதாவது ஃப்ளோரில் கம்ப்ளீட்டாக அடிச்சிருக்கோம். பேரப்பேட்ட வாலில் சைட் டேப்பர் அடிச்சிருக்குங்களா, அது முழுசாக நம்ம அந்த கோட்டிங் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு கோட்டிங் ட்ரை ஆனதுக்கு ஆஃப்டர் நம்மளுக்கு ஒரு லேமினேஷன் மாதிரி ஒரு சர்ஃபேஸ் கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் கோட்டிங் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செகண்ட் கோட்டிங் அடித்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை நீங்கள் வீடியோலேயே லைவாக பார்க்கலாம். அடுத்த ப்ராசஸ் தேர்டாக ஃபைபர் மெஷ் வச்சு கோட்டிங்கை நம்ம அடிக்கிறோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைபர் மெஷ் வச்சு ஒரு சைடில் கோட்டிங் அடிச்சிருக்கோம். ஃபைபர் மெஷ் அப்ளை பண்ணும்பொழுது கரெக்டான ப்ராசஸில் அப்ளை பண்ணணும். இல்லைன்னா பபிள்ஸாக இருக்கும். நம்ம கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது பீலப் ஆகிட்டு உரிச்சிக்கிட்டு வரும். ஃபைபர் மெஷ்ஷை கரெக்டான ப்ரொசீஜரில் நம்ம வைக்கும் பொழுது தான் வாட்டர் ப்ரூஃபிங்கோட எஃபெக்ட் லாங் லைஃப் வரும். ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். இது வெறும் 3 லேயர் வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் கோட்டும் 1 லேயர் ஃபைபர் மெஷ்ஷும் டோட்டலாக 4 லேயர் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு 5th லேயர் தெரகோட்டா கலர் கோட்டிங்கை நம்ம அப்ளை பண்ணுறோம். 5th லேயர் தெரகோட்டா கலர் கோட்டிங்கை ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதை தான் லைவாக வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எந்த அளவுக்கு ஃபினிஷ் ஆகும், பர்ஃபெக்டாகவும் இருக்குது, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தது 6th லேயர் கோட்டிங்கும் அடித்து தெரகோட்டா கலர் கோட்டிங்கை நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். வீடியோட முடிவுக்கு வந்திருக்கும். நம்ம வீடியோவை ஃபைனல் வரலும் பாருங்கள். இப்போது செகண்ட் ஃப்ளோர் டெரஸ்லேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய டெரஸ்க்கு வந்திருக்கேன். பிஃபோர் கண்டிஷன் என்ன ஸ்டேஜில் இருந்து ஆஃப்டர் கண்டிஷன் நம்ம என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறத வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம ஆல் டைப் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங், டைல் எபாக்சி கிரவுட்டிங், பெயிண்டிங் ஒர்க்லாம் பெஸ்ட்டாக பண்ணுறோம். உங்களுக்கு நீட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹை குவாலிட்டியில் லோ காஸ்ட் ப்ரைஸில் ஒர்க்கே பெட்டராக நான் பண்ணி தருவேன். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்புகளுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்புகளும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.